ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் 12 லட்ச கடனை அடைச்சிக்கிட்டே எப்படி நான் 1,88,000 வரை சேவ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடனை அடைக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னா, முதல்ல எங்களுக்கு கடன் வரும் பொழுது எங்களுக்கு சேல்ரி குறைவாக தான் இருந்துச்சு. கடனை அடைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் சேல்ரியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம். எப்படி பண்ணோன்னா, புதுசாக ஜாபை சர்ச் பண்ணி நாங்கள் எங்கள் சேல்ரியை இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு தான் கடனை அடைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு ஜாபு 2022 நவம்பர் மந்த்து கிடச்சிது. 2022 டிசம்பர்லேருந்து தான் நாங்கள் கடனை அடைக்க ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர் 2022லேருந்து மே 2023 இந்த 6 மாதத்தில் நாங்கள் பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். டிசம்பர் 2022லேருந்து 2023க்குள்ளே பர்சனல் லோனை நாங்கள் செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணோம். கிரெடிட் கார்டை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி மாதம் மாதம் அடைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி அடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கையிலும் கொஞ்சம் பணம் சேவ் ஆகும். அந்த பணத்தை என்ன பண்ணோன்னா, கைமாத்தா வாங்கின கடனை கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின கடன் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 12 லட்ச கடன். இந்த 12 லட்ச கடனை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு நல்ல ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின கடன்லேருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இஎம்ஐ போய்கிட்டு இருக்கு கிரெடிட் கார்டுக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு பர்சனல் லோன் மட்டும்தான் க்ளோஸ் ஆகியிருந்துச்சு. அந்த டைமில் பர்சனல் லோனு க்ளோஸ் ஆன உடனே கையில் கொஞ்சம் பணம் சேவ் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின கடனை, கைமாத்தா வாங்கின கடனை கொடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருந்தோன்னா 70,000 வாங்கியிருந்தோம். இந்த 70,000 பார்த்திங்கன்னா 20,000 ஒன்று, 50,000 ஒன்று. 20,000 தான் முதல்ல அடைக்க ஆரம்பித்தது. ஏன்னா இது குறைவாக இருக்குது, இதை நம்ம அடைக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இதை தான் அடைக்க ஆரம்பித்தேன். 20,000 ரூபாவை நான் மாதம் 5,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மார்ச் 2023லேருந்து ஜூன் 2023க்குள்ளே 5,000 மாதம் கொடுத்து நான் ஜூன் மந்த்தே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின ஒரு கடனை கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின கடனை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது ஜூன் மந்த்தே முடிஞ்சிடுது. ஜூலையிலேருந்து நம்மளுக்கு இந்த 5,000 அப்படியே சேவ் ஆகும். இந்த ஜூலை மந்த்லேருந்து 5,000 சேவ் ஆகுது. அது என்ன பண்ணலான்னு நான் யோசித்தேன். ஆல்ரெடி நம்ம கடனை கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம கையில் சேவிங்ஸ்ன்னு ஒன்று கிடையாது, எமர்ஜென்சி கேஷனும் ஒன்று கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 5,000 ரூபாவை நம்ம வேறு ஒரு விதமாக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு சூப்பரான ஐடியாவை ஃபாலோ பண்ணேன். அது என்னென்னு பார்க்கலாம். கடனில் இருக்கவங்க அல்லது கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் சீக்கிரமாக அந்த கடனெல்லாம் முடிச்சுட்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டு இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சீக்கிரமாக கடன்லாம் முடிச்சுட்டு நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு கொஸ்டின் எழுந்துச்சு. இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில், கடன் அடைச்சிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் ஏதாவது எமர்ஜென்சின்னு வந்தால் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது தான் என்கிட்ட ஒரு பணமும் இல்லை, ஜீரோவில் நிற்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு தான் நான் இதே மாதிரி நம்ம கடனை அடைச்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்தால் அப்படியே வருஷங்கள் தான் போவோம். அதனால் நம்ம ஒவ்வொரு கடனும் அடைக்க ஒவ்வொரு சேவிங்ஸாக நம்ம பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இது மாதிரி நான் ஒவ்வொரு கடனை அடைக்க ஒவ்வொரு சேவிங்ஸை நான் பண்ணது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூன் 2023 தான் 20,000 ரூபாய் கடனை முடிக்கிறேன். பிறகு ஜூன் 2023 என் கையில் 5,000 ரூபாய் எப்படி பணம் வந்துச்சுன்னா, வீட்டு செலவில் மாதம் மீதி ஆகிற அமௌண்ட்டை கையில் வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு என் கை செலவு பணத்தை தான் நான் ஆர்டிக்கு கட்டுறேன். ஆர்டிக்கு கட்டுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஜூன் மந்த்து மட்டும் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஆர்டியை ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஜூலை மந்த்லேருந்து நம்மளுக்கு கடனுக்கு கட்ட வேண்டிய பணம் சேவ் ஆகுது. அந்த பணம் அப்படியே ஆர்டியாக மாறிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என் கை செலவுலேருந்து முதல்ல கடனை அடைச்சிட்டு
நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பவுமே நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா சேவ் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அதுக்கான முயற்சியை எடுக்கும் பொழுதும் அதுக்கான செயலில் இறங்கும் போது மட்டும்தான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நான் செயலில் இறங்கினேன். என் கையில் இருந்த பணத்தை ஃபஸ்ட்டு 5000 ரூபாய் என் சார்பாக போட்டு நான் ஆர்டி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஜூலை மந்த்லேருந்து எனக்கு அந்த 5000 ரூபாய் ஆர்டியாக அப்படியே கன்வெர்ட் ஆகுது. 5000 ரூபாய் மாதம் ஆர்டி ஓப்பன் பண்ணிட்டேன். 12 மாதம் 60,000 இன்ட்ரெஸ்ட்டு 2493 ரூபா கொடுத்தாங்க. இந்த ஆர்டியுடைய டியூரேஷன் 2023 ஜூன் டு 2024 மே மாதம். போன வருஷம் மே மந்த்து தான் இந்த ஆர்டியை நான் க்ளோஸ் பண்ணி சேவிங்ஸாக எடுக்கிறேன். 2024 ஃபஸ்ட்டு சேவிங்ஸு என்னுடைய கடனை அடைச்ச பிறகு நான் சேவ் பண்ணுறது இது 62,493 ரூபா. இதுதான் நான் கடன் அடைச்சிக்கிட்டே சேவ் பண்ண முதல் சேவிங்ஸு. போன வருஷம் மே மந்த்து நான் ஆர்டியை முடிக்கிறேன். அதே போன வருஷம் ஜனவரியில் எனக்கு ஒரு கடன் அடையுது. அது எந்த கடன்னா 50,000 ரூபாய் வாங்கின ஃப்ரெண்ட்ஸுக்கு 2023 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். போன வருஷம் ஜனவரி 2024 தான் எனக்கு முடியுது. மே மந்த்து தான் ஆர்டி நான் எடுக்க போகிறேன். ஜனவரியில் எனக்கு ஒரு கடன் முடியுது. ஜனவரியில் முடித்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா இந்த ஜனவரியில் முடித்த கடனுக்கு நான் இன்னொரு ஆர்டி ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா நான் பூனேயில் இருக்கேன். 2024 போன வருஷம் மே மந்த் வரும் பொழுது என்கிட்ட 10,000 ரூபாய் மீதி ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கடன் ஒன்று முடிஞ்சு எனக்கு 5,000 ரூபாய் ஆர்டி போட்டு 60,000 எடுத்துடுறேன். இந்த கடனை முடித்து ஆர்டி போட்டு 60,000 நான் மே மந்த் எடுக்கிறேன். ஜனவரி மந்த்து ஒரு கடனை முடிஞ்சு 5,000 ரூபாய் மீதி ஆகுது. ஆர்டி முடிச்சுட்டு நான் 62,493 ரூபாவை நான் சேவிங்ஸாக எடுத்த பிறகு இன்னொரு ஆர்டி போகிறதுக்கு எனக்கு மே மந்த்து 5,000 ரூபாய் ஆல்ரெடி இருக்குது. இன்னொரு கடன் ஜனவரியில் முடிஞ்ச கடனுடைய பணம் ஒரு 5,000 ரூபாய் எனக்கு மே மந்த்தும் இருக்குது. ஆக மொத்தம் எனக்கு 10,000 ரூபாய் எனக்கு சேவ் ஆகுது. அந்த 10,000 ரூபாவை டிஎம்பி பேங்க்கில் நான் ஆர்டியாக போடுறேன். போன வருஷம் ஜூன் மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷம் மே மந்த்து தான் அந்த ஆர்டி முடியுது. மாதம் 10,000 12 மாதத்துக்கு 1,24,000 ரூபாய் நான் மே மந்த்து வாங்குவேன். 2025 சேவிங்ஸ் 1,24,000 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடனை முடித்த உடனே நான் ஆர்டி ஓப்பன் பண்ணதுனால 62,493 ரூபாய் எனக்கு போன வருஷம் சேவ் ஆச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2024 எனக்கு இன்னொரு கடன் முடிஞ்சு ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா சேவ் ஆக ஆரம்பிச்சதுனால அந்த எக்ஸ்ட்ரா சேவ் ஆன பணத்தையும் நான் அப்படியே சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதனால தான் 5,000 10,000 எனக்கு ஆர்டியாக போட முடிஞ்சது. நான் கடன் அடைஞ்ச பிறகு உடனே அந்த கடனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் சேவ் ஆனதுனால அதை அப்படியே ஆர்டியாக கன்வெர்ட் பண்ண தொட்டு தான் என்னால் கடனை அடைச்சிக்கிட்டே 1,82,000 ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் 62,493, செகண்ட் சேவிங்ஸ் இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறது 1,24,000. ஆக மொத்தம் எனக்கு 1,86,000 வரையும் கடன் அடைச்சிக்கிட்டே சேவ் பண்ண முடிஞ்சுது. எப்பவுமே நம்ம ஒரு கடன் அடைஞ்ச பிறகு அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை நம்ம அப்படியே சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதுவே நம்மளுக்கு கடன் அடைஞ்சிச்சே அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாம், இனிமேல்ட்டு நம்ம ஃப்ரீயாக நம்ம லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பணமும் சேர்ந்தே செலவாகும். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடன் முடிஞ்சுதுன்னா அந்த கடன் முடிஞ்ச பிறகு கடனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை அப்படியே சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களாலையும் சேவ் பண்ண முடியும். அந்த பணத்தை எமர்ஜென்சி கேஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இந்த சேவிங்ஸு என் ரியல் லைஃப்பில் நான் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.